என்னுடைய பேர் துரைராஜ், சாக்ரட்டிஸ் என்கிற தூய்மை பணியாளர் சங்க தலைவர், மாநில தலைவர். கோவிட்-19 தடுப்பூசியை ஒத்திகை பார்ப்பதற்காக துப்புரவு பணியாளர்களை முன்னிறுத்தி அவர்களை சோதனை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற இந்த செய்தியானது துப்புரவாளர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. துப்புரவு பணியாளர்கள் கொரோனா காலத்தில் கடுமையாக அள்ளும் பகலும் இரவு பகல் பாராது பணியாற்றிய அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கை உயர்வதற்கான வழிகளை இந்த அரசு செய்யாமல் அவர்களுடைய நிலையினை முன்னோக்கி கொண்டு போவதற்கு எந்த விதமான திட்டங்களும் அறிவிக்காத நிலையில் இந்த உயிரை பணயம் வைத்து சோதனை செய்யக்கூடிய ஒத்திகை நிகழ்ச்சி துப்புரவு தொழிலாளிகளை மட்டுமே முன்னிறுத்தி செய்யப்படுவது என்பது பொதுவாக துப்புரவு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தடுப்பூசி என்பது வேறு மாநிலங்களில் துப்புரவு பணியாளர்களுக்கு முன்னிறுத்தி போடுவதாக அறிவிக்கவில்லை. தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த அறிவிப்பு? எங்களுடைய கேள்வி இது ஒன்றுதான். இங்கே துப்புரவு தொழிலாளிகள் யாரும் தடுப்பூசி போடுவதற்கு தானாக முன் வருவதற்கு தயாராக இல்லை. இன்று வரை இதற்கு ஒரு பெரும் பதற்றம் ஏற்படுத்தியுள்ள இந்த செய்தியானது தயவுசெய்து தமிழக அரசும் சுகாதாரத்துறை அமைச்சரும் சுகாதாரத்துறை செயலாளரும் பரிசீலனை செய்து பொதுமக்கள் வெளியில் பொதுவாக இதை ஒத்திகையாக பார்க்க வேண்டுமே ஒழிய துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே குறிவைப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது.